ஆல் ஓவர் இந்தியா டாக்டர் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, எப்படி நியாயம் கிடைச்சிரும்ல அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. ஒரு தயிர் நம்மளால கடைய முடியாது. அவங்க அந்த பிரின்சிபால அரெஸ்ட் பண்றதுக்கு 7 நாள் ஆயிருக்கு சார். 7 நாள் அந்த பிரின்சிபால என்கொயரி எடுக்கிறதுக்கு. அவன் ஏதோ இந்த தப்புக்காகத்தான் என்கொயரி எடுத்திருக்கான்னு நினைக்காதீங்க. அவன் மேல எப்பயோ என்கொயரி வந்திருக்க வேண்டியது. ஆனா எவனுமே அவன் பக்கத்துல போக முடியாத அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருந்திருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல. ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் அவன் மேல. இது ஃபர்ஸ்ட் டைம்லாம் அந்த அலிகேஷன்ஸ் கிடையாது. இப்ப ஏற்பட்ட ஆளை தூக்கி கொண்டாந்து இப்படி வச்சிருக்காங்க. அதாவது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒரு அழகான டிராமாவை ஸ்டேஜ் பண்ணி கொல்கத்தால காமிச்சிருக்காங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் இதை சொல்லல. போலீஸ்காரங்களும் சொல்றாங்க, ஆனா வெளியில சொல்லல. டாக்டர் ஓப்பனா வெளியிலையும் சொல்றாங்க, ஐயா இது ஜஸ்ட் ஒரு ஆள் செஞ்சது இல்ல, ஏகப்பட்ட பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதிகபட்சம் போனா நம்மளை இப்படியே எத்தனை நாளைக்கு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நாளைக்கு டாக்டரும் போராட முடியும் பேஷண்ட் இல்லாம, பேஷண்ட்டை கொடுக்காம? ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 நாள் டாக்டர் இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா மொத்த கோமும் டாக்டர்கள் பக்கம் திரும்பிடும். ஏன்னா நமக்கும் பொறுமை ஓரளவுக்கு தானே. அதனால எதுக்கு இங்கெல்லாம் அசர மாட்டேன். ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்கால் மட்டும் இல்ல, சிபிஐ, லொட்டுலோசுக்கு எல்லாரும் சேர்ந்துதான் இதை செய்யறாங்க. இப்ப ஜஸ்ட் அதான் இந்த நீதித்துறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு மேல இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா வழுக்க விழுந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மண்டையில முடி முளைக்காது. ஒன்ஸ் விழுந்ததுதான் வச்சுக்கோங்களேன். அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு இதை ஏயா இவ்வளவு பேர் சொல்றாங்க இல்ல. இப்ப ஒண்ணு அந்த பொண்ணுக்கு பெருசா நியாயம் கேட்கலாம். என்ன பண்ணாலும் அந்த பொண்ணு திருப்பி வர போறது இல்லை. அந்த பொண்ணு அனுபவிச்ச வழி அந்த பொண்ணு அனுபவிச்சது இல்லை. அதையெல்லாம் மாத்தவே முடியாது. அதிகபட்சம் இப்ப அந்த பொண்ணுக்கு கிடைக்கிற நியாயம் நம்ம எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? எவ்வளவு பேர் இதுல இன்வால்வ் ஆனாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, யார் யாரு இதுல இருக்காங்க, எதுக்கு பண்ணாங்க, மோட்டோ என்ன? ஆனா எதையோ ஒரு பண்றதுக்கு இந்த பொண்ணு தானே, அதாவது உண்மையிலே இந்த பொண்ணை வந்து ஏதோ ஒரு ரெகுலரா பண்ற ஒரு ரேப் அண்ட் மர்டர் அப்படின்னா பரவாயில்ல. இது ரெகுலரா பண்ற ரேப் அண்ட் மர்டர் கிடையாது. முதல்ல ஜஸ்ட் ரேப் அண்ட் மர்டர்னாங்க, அதுக்கப்புறம் கேங் ரேப் அண்ட் மர்டர்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்து இது கொலையை பண்றதுக்காக ரேப் ஒரு காரணம் வச்சிருப்பாங்களோன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆகி போச்சுக்கலாம். உண்மையிலே இது பண்ண என்ன மோட்டோவா இருக்கு? ஏன்னா அந்த பொண்ணு எங்கேயுமே எதையுமே அது காலையில் அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்கா, அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்கு. எந்த பிரச்சனையும் ரொம்ப சாதாரணமா இருந்தது. அப்பேற்பட்ட பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு சாவு. இதை ஒரு இன்சிடென்டா பேச வைக்கணும். ஒண்ணு நம்மளை தசத்திருப்பதுக்காக இருக்கணும், இல்ல வேற ஏதோ ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கணும். வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஃபுல் அட்டென்ஷன் சீக்கிங் ஈவெண்டா இதை என்டையரா மாத்தணும்னு நினைச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த கவனமும் அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. பட் அதுக்குள்ள வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்காது. என்ன? ஏன்னா சாதாரணமா இன்வால்வ் ஆனவங்களை பத்தி அப்படி ஒட்டுமொத்த பெரிய பெரிய ஆட்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்களா? இல்லாட்டி கேஸ் எடுக்கிறதுக்கோ, இது சூசைடுன்னு சொல்லி அவங்களை வந்து இது பண்றது, கன்வின்ஸ் பண்றதுக்கோ, இல்ல ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசர், ஒரு மாபா, ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி ஒட்டுமொத்தமா அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கோ வேலையே இல்லை. ஆனா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டிருக்கு, அது கன்ஃபார்மா தெரியுதுன்றாங்க. அதிகபட்சம் அந்த பொண்ணுக்கு கிடைக்க போற நியாயம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு ஏன் செத்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பொண்ணுக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்ணேன், அதை கண்டுபிடிச்சு சொன்னாலே பெருசு. எல்லாரும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கையை கெடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒட்டுமொத்தமா எல்லாரும் நம்பிக்கை போச்சுன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க. இப்ப இந்த டாக்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான சேர்ந்து நம்மளும் சேர்ந்து மனசு வருத்தப்படுறோம் இல்லைங்களா, அதிகபட்சம் கிடைக்கக்கூடியது ஏன்னு தெரியல. அவ்வளவுதான். Pop, no.